அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில முக்கியமான 3 விடயங்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவது இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் கதைக்க போறோம். அதை விட இன்றைக்கு எங்களுடைய நாட்டுல பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் அதிகரிச்சு விட்டது. அது தொடர்பாகவும் மேலோட்டமாக பார்க்க போறோம். அதை விட இந்த எங்களுடைய அனுராதபுரம் மருத்துவருக்கு எதிரான பாலியல் சீண்டல் தொடர்பாகவும் மேலதிக தகவல்களை இந்த காணொலியில பார்க்க போறோம். நாங்க நேரடியாவே காணொலிக்குள்ள போவோம். நீங்க இப்பதான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னா அல்லது இப்ப வரைக்குமே சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலிக்கு தொடர்ச்சியா பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் விபுல் ரத்நாயக் அவர்கள் கதைச்சிருப்பார். இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் இன்றைக்கு அண்மை காலங்களாகவே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இது எங்க திரும்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த 6ஆம் தேதி எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீராவுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருப்பார். அதுல நிறைய விடயங்களை கதைச்சிருப்பினும், அதாவது மேடிஹாசன் நிறைய கேள்விகளை ரணில் விக்ரமசிங்கிடம் கேட்டிருப்பார். அதுல எங்களுடைய ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் திணறிய காணொலிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நிறையவே பகிரப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த நிலைமையில தான் இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் தொடர்பாகவும் எங்களுடைய பிபிசி செய்தியாளர் பிரான்சிஸ் எடிசன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். தான் ஒரு பிரதி ஒன்றை வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் அதுல சவால் விரும்பமாக கேள்விப்பார். இது அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு அமைவாகத்தான் அச்சிடப்பட்டதுன்னு சொல்லியுமே இந்த சித்திரவதை முகாம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய மேசைக்கு வரவில்லை அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பதிலை சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போவோம்னு சொல்லி அந்த கேள்வியை தவிர்க்கின்றார். அது அப்படியாக நிறைய கேள்விகளை தவிர்க்கின்றார். தமிழர்களுடைய பிரச்சனை ஈஸ்டர் கொண்டு தாக்குன்னு நிறைய விடயங்களை கதைச்சிருப்பார் அந்த காணொலியில, அதாவது நேர்காணல. அதை பற்றியும் நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன். அந்த காணொலியுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தானும் பாருங்க. இப்படியாக அன்றைக்கு கதைச்ச விஷயங்கள் திருப்பி பட்லந்த சித்திரவதை முகாம் தொடர்பான நிறைய பேசுபொருளாகி இருக்கின்றது. அப்ப நாங்கள் அன்றைக்கு அது பாராளுமன்றத்துல பேசப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முதல் இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் என்ன, அதனுடைய ஒரு ஆரம்ப கால வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1988ஆம் ஆண்டுல இருந்து 90ஆம் ஆண்டுகள் காலப்பகுதியில நடந்த கொலைகளுக்கு எல்லாம், அதாவது சட்டவிரோதமான கொலைகளுக்கு எல்லாம் தான் நீதி வழங்குறதா சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்கா தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்றா. அதுக்கமைய 94ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார். தொடர்ச்சியாக 95ஆம் ஆண்டு ஒரு ஆணைக்குழு, ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நிறுவுற இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பாக. இந்த பட்லந்த வதை சித்திரவதை முகாம் தொடர்பாக அதுண்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபனங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடியது பட்லந்த வீடமைப்பு திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய வீடுகள்ல சட்டவிரோதமாக இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு, அதாவது சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டோ அல்லது அந்த இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக அந்த குற்றங்கள், அதாவது அந்த கொலைகளுக்கு சரியானவர்களை விசாரிச்சு பரிந்துரை செய்வதுதான் இந்த ஆணைக்குழுக்கு, அதாவது பட்லந்த ஆணைக்குழுக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருந்தது. சரி, இப்படி இருக்க இந்த பட்லந்த சித்திரவதை முகாமுக்கும் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது இந்த கொலைகள், இந்த சட்டவிரோதமான கொலைகள் எல்லாம் இடம்பெற்ற காலப்பகுதி, அதாவது 1988 தொடக்கம் 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இளைஞர் விவகாரம் மற்றது கைத்தொழில் சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருந்திருக்கின்றார். இப்படியாக அவர் அப்படி இருந்ததாலதான் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஒரு ராணுவ படையினுடைய ஒரு புகைப்படவியலால ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அந்த சித்திரவதை முகாமுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக ஆதாரங்களோட சொல்லி இருக்கின்றார். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திராந்தி சில்வா என்ற புகைப்பட கலைஞர் தான். இவர் ராணுவ படையினர்ல புகைப்பட கலைஞராக வேலை செஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தான் சித்திரவதை முகாம்கள்ல கொலை செய்யப்படுவதற்கு முன்னராக, அதாவது கொலை செய்யப்படுறதுக்கு முதலே பெயரிடப்பட்ட புகைப்படம் எடுக்கிறத அன்றைக்கு அவருக்கு பொறுப்பாக இருந்தன்னு சொல்லி சொல்லுறார். அதன் அடிப்படையில தான் கொழும்புல இருக்கிற நிறைய சித்திரவதை முகாம்களுக்கு போயிருக்கேன்னு சொல்லியும் இந்த பட்லந்த சித்திரவதை முகாமுக்கு தான் 2 தடவைகள் போயிருப்பதாக அவர் சொல்லி இருக்கின்றார். இது ஒரு தென்னிலங்கையினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல நேர்காணல் அளித்தது இந்த விடயங்களை எல்லாத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த காணொலி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. என்னன்னு சொன்னா, அவர் நேரடியாக அந்த கொலைகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாக நேரடியாக ஆதாரங்களோட சொல்லி இருக்கின்றார். அதன் அடிப்படையில தான் போகைக்குள்ள கிட்டத்தட்ட
அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அந்த சித்திரவதை முகாமினுடைய முக்கிய பிரதானியோட உரையாற்றி கொண்டதாகவே வந்து அவர் சொல்லி இருக்கின்றார். தான் போன நேரத்துல கிட்டத்தட்ட 30 இளைஞர்கள் வரைக்குமே வந்து அந்த அந்த முகாமில தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், நிறைய பேர் வந்து கைகால் உடைந்த நிலையிலும், கண் வந்து வெளியே வந்த நிலையிலும், எரிந்த நிலையிலுமே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து காணப்பட்டார்கள் சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார். அதோட கிட்டத்தட்ட தான் 1000 புகைப்படங்களுக்கு மேலாக எடுத்திருக்கின்றேன், அதுவும் வந்து கொல்லப்படுவதற்கு முன்னர், அதாவது கொல்லப்பட்டவர்களை வந்து அதுக்கு முன்னைய நாள்ல வந்து நான் புகைப்படங்கள் எடுத்திருக்கிறேன்னு சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி இருக்கின்றார், இந்த ரோகண விஜய வீரர் என்ற ஒருவருடைய கொலையை தான் கண்ணால் கண்ட சாட்சி என்று சொல்லியுமே அது தொடர்பாக தான் 1996ஆம் ஆண்டு சட்டமா அதிபருக்கு ஒரு சத்திய கடதாசி ஒன்றையுமே அனுப்பியிருந்தேன். அது தொடர்பான முழு அறிக்கையுமே மக்கள் விடுதலை முன்னணி என்ற பத்திரிகையில முழுவதுமாக ஒரு எழுத்து பிழை என்று வந்து பிரசுரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும், அந்த இந்த பட்டலந்த சித்திரைவதை முகாம் தொடர்பான ஆணைக்குழுடைய அறிக்கைகளை சந்திரிகா பண்டாரநாயக்க முழுவதுமாக மறைத்து வந்து ரணிலை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லியும், தான் முழு ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கின்றேன், அது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து அனுர அரசிடம் வந்து ஒரு வேண்டுகோளை ஒன்றையுமே வச்சிருக்கின்றார். இப்படியாக இருக்கையில இன்றைக்கு பாராளுமன்றத்துல பிபில் ரத்நாயக்கனுடைய அமைச்சர் பிபில் ரத்நாயக் அவர்கள் இந்த வட்லந்த ஆணைக்குழு தொடர்பான ஒரு பேச்சு ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார். அதனுடைய சபாநாயகர் அவர்களுமே வந்து நெகிழ்ச்சி அடைந்த காணொலி ஒன்றுமே சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவி கொண்டிருக்கின்றது. இப்படியாக இந்த வட்லந்த வதை முகாமினுடைய பிரச்சனைகள் வந்து இப்படி போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு வந்து இன்றைக்கு அது தொடர்பான அறிக்கை வந்து பாராளுமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும், அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படுமான்னு சொல்லி நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க. உண்மையான சொன்னா அந்த நேர்காணல் தொடர்ந்து வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறைய பேச்சுகள் வந்து போய்கொண்டிருக்க இந்த நிலைமையில என்ன நடக்க போகின்றது, அவர் மீதான சட்ட நடவடிக்கைகள் அல்லது இந்த சித்திரவதை முகாமில வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்களான்னு சொல்லி நாங்கள் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியா இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெண்கள் மீதான அவதூறு பரப்புற நிறைய விஷயங்களை வந்து நாங்க பார்க்க முடியும். நான் இங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, எந்த சமூக வலைத்தளம் அல்லது எந்த பெண்ணுடையன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு தெரியும். உண்மையா அந்த சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல இருப்போம். அப்படி இருக்க ஊழல் ஒழிப்பு அணின்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளத்துல நிறைய விடயங்கள் வந்து வருது. அதுல நிறைய விஷயங்களை வரவேற்கின்றோம். இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்கள், சமூகத்துல வந்து ஊழல் செய்கிறவர்கள், சமூகத்தை வந்து பிழையாக கொண்டு போறவர்கள் எல்லாருமே வந்து வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஒரு பெண் இப்ப நான் உங்களுக்கு செய்தி செய்யணும்னு சொல்லி சொன்னா என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள், நான் திருமணமானவனா திருமணமாகாதவளா என்பது வந்து என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் தான். ஆக என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள், என்னுடைய தனிப்பட்ட காணொலிகளை பகிர்வது எந்த அளவு தூரம் சரியானன்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சமூகத்துக்கு நான் சமூகத்துல வந்து ஏதாவது செய்யணும்னு சொன்னா என்ன நீங்க விமர்சிக்கலாம். சமூகத்துல இருக்கிற ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய புகைப்படங்கள் காணொலிகளை பகிர்வது எந்த தூரத்துக்கு சரியான விடயம் சொல்லி தெரியவில்லை. அது தொடர்பாக மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தொடர்ச்சியா நாங்கள் இந்த மருத்துவர் அனுராதபுரம் மருத்துவருக்கு எதிரான பாலியல் சீண்டல் தொடர்பான நேற்று அதற்கு முன்தினம் எல்லாமே வந்து காணொலிகளை பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில நேற்று சொல்லியிருந்தேன் அவர் என்ன வாக்குமூலம் சொல்லியிருந்தவர் சொல்லி சொன்னேன். இன்றைக்கு அந்த மருத்துவ பெண் அவர்களுமே வந்து ஒரு வாக்குமூலம் சொல்லி இருக்கின்றார். அதன் அடிப்படையில வந்து தான் வேலை முடிச்சுட்டு வந்து ஒரு பௌத்த கோயில் ஒன்றுக்கு போயிருந்தான்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து வீட்டை வரைகள் தன் விடுதிக்கு முன்னால இருந்த ஒருவர் வந்து தன் கழுத்துல கத்தியை வச்சு உள்ள போச்சுன்னு சொல்லியும், உள்ள போய் சொல்லிட்டு வந்து ஒரு டிஷர்ட்டால தன் வாயை போதுன்னு சொல்லியும், அதுக்கு பிறகு தான் வந்து போலீஸ் தேடுத்து நான் கொஞ்சம் இருந்துட்டு போகணும்னு சொல்லி இருக்கின்றேன். அதுக்கு பிறகு அந்த பெண்ணை வந்து கையை முன்னால நீட்ட சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கின்ற. தொடர்ச்சியாக தனக்கு ஒரு ஹிந்தி பாடலை போட சொல்லி கேட்டு இருக்கின்றார். போது அந்த பெண் வந்து மறுத்து போராடிக்கும் போது அந்த பெண்ணினுடைய கையில வந்து கத்தி காயம் வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியா எல்லா லைட்டையும் போட்டு வந்து எல்லாரையும் பார்த்துருக்கின்றார். அப்புறம் குளியல் அறையில வந்து லைட்டை மட்டும் போட்டுட்டு தன்னுடைய அந்த சீண்டல் வேலைகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு அந்த பெண்ணினுடைய போனையை வாங்கி அந்த மருத்துவ பெண்ணுடைய போன்லயே வந்து அந்த பெண்ணை போட்டோ எடுத்து இந்த போட்டோ எல்லாம் வந்து வெளியே சொன்னீங்கன்னு சொன்னா இந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு தான் பிரச்சனை, வெளியே சொல்லாதீங்க, மருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருக்கிறான்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து வாக்குமூலத்துல வந்து சொல்லி இருக்கின்றார். இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த ராணுவ சிப்பாய்கள் தமிழ் பெண்களுக்கு செய்த கொடூரங்களை வந்து இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற நிறைய செய்திகளை நான் பார்த்தேன். இன்றைக்கு உண்மையாக எங்களுடைய பெண்கள் இவ்வளவு பேர் வந்து அப்படி செய்யப்பட்டிருந்தார்கள்,
ஆனா அதுக்கு வந்து அதுக்கு அந்த தென்னிலங்கை பக்கத்துல இருந்து வந்த ஒரு நீதி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது புலிகளை தான் அப்படி செய்தவங்க, டெரரிஸ்ட தான் அப்படி செய்தவங்கன்னு சொல்லி ஒரு நீதியை வச்சிருந்தோம். ஆனா நிறைய மக்கள், பெண்கள் எல்லாருமே அதுக்குள்ள வந்து அப்படி இந்த பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இறந்து போனார்கள். எங்களுடைய இசைப்பிரியா அவர்களுமே வந்து இசைப்பிரியா அவருடைய காணொலிகளுமே சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இன்றைக்குமே அந்த ஒரு மாறாத ரணமாக வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக இருக்க இந்த மருத்துவ விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு போதைப் பொருளை வந்து பாவிக்கிறவர் சொல்லியுமே சொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்குரிய தண்டனை வந்து உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியாக இருக்கும்போதுதான் இப்படியான தவறுகள் வந்து இனிமேலும் குறைய வேண்டும் என்பது வந்து எங்களுடைய எல்லாரதும் விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு, தண்டனைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் சோனியா.